விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சிறுத்தை ஒன்று அடிபட்டு இறந்து கிடந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே தோண்டி ஆற்றின் பாலத்தின் மேல் வனப்பகுதி இல்லாத பகுதியில் சிறுத்தை ஒன்று சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் தலையில் அடிபட்டு இறந்து கிடந்துள்ளதை சாலையில் சென்றவர்கள் பார்த்து விக்கிரவாண்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார், தீயணைப்பு துறையினர் மற்றும் வனத்துறையினர் தலையில் அடிபட்டு இறந்த நிலையில் கிடந்த சிறுத்தையின் உடலை மீட்டு சம்பவம் அப்பகுதியின் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 2 மாதங்களாக விக்கிரவாண்டி அருகே உள்ள ரெட்டனை, பாதிராப்புலியூர் உள்ளிட்ட கிராமங்களில் மற்றும் செஞ்சி சுற்றுவட்டார சில கிராமங்களில் கால்நடைகள், விலங்குகள் கடித்து 60க்கும் மேற்பட்ட ஆடுகள் இறந்து கிடந்துள்ளன. இது தொடர்பாக விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சிறுத்தை ஒன்று சாலையில் அடிபட்டு இறந்து கிடந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளன. வனப்பகுதி இல்லாத இடத்தில் இதுவரை யார் கண்ணிலும் தென்படாத நிலையில் சிறுத்தை ஒன்று தலையில் அடிபட்டு இறந்த நிலையில் மீட்ட வனத்துறையினர் சாலையை கடக்க முயலும் போது விபத்தில் சிக்கி இறந்ததா அல்லது சிறுத்தையை கொன்று எடுத்து வரும்பொழுது போலீஸை கண்டதும் இங்கு போட்டுவிட்டு சென்றார்களா என்ற கோணத்திலும் வனத்துறை மற்றும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.